பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த காலையை காண உதவி செய்தாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட யோபு எழுதின சரித்திர புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தின் அடுத்த பகுதியை வாசிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். யோபு அதை ருசித்து உணர்ந்து அவன் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, யோபு கண்டதை விட, யோபு அறிந்ததை விட, யோபு அனுபவித்ததை விட அதிசயமான லட்சக்கணக்கில் விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில், வேதத்தில் நம்மை அறிந்த தெய்வ பிள்ளைகளின் சாட்சிகளில் நாம் அறிந்திருக்கிறோம். அதிசயங்களை செய்கிற கர்த்தர். மருத்துவர் கைவிட்டது, மரணத்துக்கு நாட்கள் நியமிக்கப்பட்டது, மரித்தவர்கள், தீரா வியாதிகள், இப்படி எண்ணிக்கொண்டே போகலாம். எத்தனை 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 நன்மைகள், எத்தனை அதிசயமான காரியங்களை இயேசு இன்றும் செய்கிறார். அன்றைக்கு யோபு அதை டிக்ளேர் பண்றாரு. இன்றைக்கு நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிசயங்களை செய்கிற கர்த்தர் யார்? மனிதனால் கூடாததுதான், மருத்துவத்தால் கூடாததுதான், எந்த அரசாங்கத்தினாலும் கூடாததுதான் என் தேவனால் கூடும். இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் ஒன்று, ஒரு தெய்வ பிள்ளை இன்றைக்கு நின்ற இடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையின் பின்பகுதியே திரும்பிப்பார். எத்தனை அதிசயமான காரியங்கள். திருமணம் நடக்காது என்ற விஷயத்தில் அற்புதமாய் அதிசயமாய் தேவன் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணவில்லையா? யாருமே இந்த குழந்தை பிறப்பு ஒரு பாக்கியம் இல்லை, எதுவன கிடைக்காது என்று சொன்ன எத்தனை தம்பதிகள் புதிய பிள்ளையை பெற்று கரங்களில் ஏந்தி கொண்டார்கள். மருத்துவத்திற்கு அதிசயமானது, மனிதருக்கு முன்பு அதிசயமான கிரியைகள், எண்ணி முடியாத கிரியைகள், எண்ண முடியாது எத்தனை எத்தனை எத்தனை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஏன் இந்த வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது தெரியுமா? உன் வாழ்க்கையிலும் அதே அற்புதத்தை, அதிசயத்தை உனக்கும் செய்ய இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ சிலருக்கு மட்டுமல்ல, ஏன் இத்தனை காலம் தாமதித்தது? ஒரு அதிசயமான விதத்தில் உன் வாழ்வில் அது தேவன் தந்து ஏன் அதிசயம் செய்ய வேண்டும்? உன்னை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் அவருக்கு நீ வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு நீ வேண்டும். ஆகவே நன்மைகளை பிரேக் பண்ணியிருக்கலாம், தாமதப்படுத்தி இருக்கலாம். ஒரு அதிசயமான விதத்தில் அதை உன் கரங்களில் தரப்போகிறார். ஒரு அதிசயமான விதத்தில் அது உன் கரங்களில் தந்து தேவனை மகிமைப்படுத்த செய்ய போகிறார். இந்த கால வேளையில சந்தோஷத்தோடு, ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவர் என் வாழ்விலும் நீ அதை செய்ய போறதுக்காக நன்றி என்று தேவனை துதிக்கலாமா? விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு. யோபுவிற்கு வாழ்க்கையில் மட்டுமல்ல, எண்ணி முடியாத சகோதரர்கள், தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்தவர், செய்து கொண்டிருப்பவர் உன்னுடைய வாழ்விலும் அந்த அதிசயத்தை செய்ய போகிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்பிக்கையோடு செபி, விசுவாசத்தோடு. மருத்துவர்கள் இயலாது என்று சொன்ன இடத்தில் முடியாது கைக்கு விட்ட அந்த இடத்தை மறந்துரு, அதை அப்பாவிடத்தில் வைப்போம். இந்த மனிதர்களுக்கு முடியாதப்பா, ஆனால் உம்மால் கூடும், உம்மால் கூடும், உம்மால் இந்த அதிசயத்தை செய்ய முடியும் என்ற வைராக்கியத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையின் உறுதியோடு அப்பாவை நோக்கி பார். அது உனக்கும் இன்றைக்கு செய்ய வல்லமை உள்ளது. ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பன், இந்த கால வேளையில இந்த வார்த்தையின் அதிகாரத்தோடு நீர் அனுப்பி இருக்கிறேன். இந்த வார்த்தை வல்லமையோடு நீர் அனுப்பி இருக்கிறேன். இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. காரணம், நீர் உண்மையுள்ளவர். இந்த வார்த்தையை அனுப்புகிற கர்த்தர் நீர். அது எந்தெந்த இருதயத்தின் ஆழங்களில் ஆண்டவரே அதிசயமான அந்த காரியங்களை எதிர்பார்த்து நோக்கி இருக்கிறார்களோ, மருத்துவமோ உலகமோ மனிதர்களோ இயலாது என்று எழுதின இடத்தில் கர்த்தர் இந்த அதிசயமான கிரியைகளை செய்ய போறதுக்காக நன்றி. உடைய நாமத்தை இவர்களை கொண்டு மகிமைப்படுத்த போறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவர் உன் வாழ்க்கையில் அதை செய்ய போகிறார்.
God bless you. Praise the Lord.